வெங்கட் பிரபு டைரக்ஷனில் விஜய் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க படம் வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஷார்ட்டாக வந்து கோட் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தோட வேலைகள்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து செப்டம்பர் 5 அப்படின்னு அவங்க ரிலீஸ் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் எந்த அளவுக்கு வந்து வேலைகள் வந்து ஸ்பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வேலைகளை வெங்கட் பிரபு ஸ்பீட் பண்ணி அப்படி பரபரன்னு பார்த்துட்ருக்காரு. கோட் படத்தில் வந்து விஜய் அப்பா மகன் அப்படின்னு ஒரு 2 கேரக்டரில் தான் நடிக்கிறாரு. அதில் அந்த மகன் கேரக்டர் வந்து நீங்கள் எப்படி யூத்து படத்தில் விஜயை பார்த்தீங்களோ, காதலுக்கு மரியாதை படத்தில் விஜயை பார்த்தீங்களோ, சச்சின் படத்தில் விஜயை பார்த்தீங்களோ, குஷி படத்தில் விஜயை பார்த்தீங்களோ, அந்த மாதிரி ரொம்ப ஒரு இளமையான விஜயை வந்து நீங்கள் இந்த படத்தில் அந்த மகன் கேரக்டரில் பார்க்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த படத்தில் வெங்கட் பிரபு விஜய் வந்து ஒரு டிஏஜிங் டெக்னாலஜியில் வந்து அடாப்ட் பண்ணி ரசிகர்களுக்கு காட்ட போகிறாரு. அது வந்து உண்மையிலே வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். கோட் படத்தோட ஷூட்டிங்காக வெங்கட் பிரபுவும் விஜயும் வந்து அமெரிக்காவை போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவிச்சு. விஜய் வந்து துபாய் ஏர்போர்ட் நிற்கிற மாதிரியான ஸ்டில்ஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு இல்லையா. குறிப்பாக அந்த டிஏஜிங் ஒர்க் இருக்கு இல்லையா, அது வந்து 3 மாதம் பண்ண வேண்டியிருக்குது. அதுக்காக தான் விஜய் வெங்கட் பிரபு அமெரிக்கா போயிருக்கிறாரு. கோட் படத்தோட ஷூட்டிங் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. இன்னும் பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அது ஒரு வாரமோ 10 நாள்லேயே வந்து சென்னையிலே எடுத்துருவாங்க. அதுதான் வெங்கட் பிரபுவோட பிளான். விஜய் தான் ஹீரோ அப்படின்னாலும் இந்த படத்தில் நட்சத்திர பட்டாளங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அவர் கூட வந்து பிரபுதேவா, பிரசாந்த், பிரேம்ஜி, அஜ்மல், வைபவ், அப்புறம் 80-90களில் வந்து மைக்கை பிடிச்சி பாட்டு பாடி படங்களை கலக்கிட்டு இருந்த மைக் மோகன், இப்படி ஏகப்பட்ட ஆர்டிஸ்டுகள் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில் இந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஏற்கனவே ரிலீஸ் ஆச்சு. விசில் போடு அப்படிங்கிற அந்த வரிகளோட ரிலீஸ் ஆன அந்த சாங்க்கு வந்து பெரிய அளவில் வந்து ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் விஜய் ரசிகர்களுக்கு என்ன வருத்தம்னா, ஏற்கனவே இந்த வாரிசு படத்தில் வந்த ரஞ்சிதமே சாங் மாதிரியோ இல்லை பீஸ்ட் படத்தில் வந்த ஹபீபோ சாங் மாதிரியோ வந்து இதில் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பீடு இருந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் பெப்பு ஜாஸ்தியாக இருந்திருக்கணும். அப்படி இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் கவலையாக இருந்தது. ஏன்னா அந்த 2 சாங்கில் இருந்த ஸ்பீடு வந்து இதில் விசில் போர்டில் இல்லைங்கிறது தான் உண்மை. அதை வந்து படக்குழுவினர் சிலரே வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதனால் வந்து இந்த செகண்ட் சிங்கிள் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த செகண்ட் சிங்கிளில் வந்து முதல் சிங்கிளில் என்னென்ன குறைகளை சொன்னாங்களோ அது எல்லாமே சரி பண்ணுற மாதிரி செம்ம ஸ்பீடாக, இன்னும் சொல்லப்போனால் விஜயை வந்து இன்னும் மாசாக காட்டுற மாதிரி ஒரு சாங்காக, பெரிய அளவில் பெப்போடு இருக்கிற மாதிரி ஒரு சாங்காக அந்த சாங்கை வந்து யுவன் சங்கர் ராஜா ரெடி பண்ணிகிட்டு இருக்காராம். அநேகமாக அந்த செகண்ட் சிங்கிள் வந்து விஜயோடைய பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு வந்து இப்போதைக்கு ஒரு தகவல் வருது. அப்புறம் இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பேக்ட்ராப்பில் உள்ள படம் தான். அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கதையை வந்து நகருது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு செம்ம குத்து சாங் இருக்குது. அதில் வந்து த்ரிஷா டான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த குத்து சாங்கில் வந்து முதல்ல இந்த குண்டூர்காரன் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீலீலாவில் அவங்க தான் டான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்களாம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. பட் அவங்க வந்து ஒத்துக்கலை. ஏன்னா அவங்க வந்து தமிழில் வந்து ஹீரோயினாக வந்து நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. அதுக்காக தான் அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தோட வாய்ப்பு வந்தப்போ கூட அவங்க பேசி பார்த்தாங்க. இப்போ என்னென்னா அவங்க குட் பேட் அக்லி படத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. ஆனாலும் அவங்க வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு என்ட்ரி கொடுக்கணும்னா ஒரு ஹீரோயினாக தான் என்ட்ரி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து குத்து சாங் பண்ணிட்டோம்னா தொடர்ந்து அதே மாதிரி நம்மளை வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோயின் கனவுங்கிறது தமிழ் சினிமாவில் இல்லாமலே போயிடுங்கிறதுனால அவங்க வந்து இதை நிராகரிச்சிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் த்ரிஷாவுக்கு அப்படி அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹீரோயினாக வந்து பல வருஷமாக அவங்க வந்து இங்கே பெரிய அளவில் முன்னணி நடிகையாக வந்து அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொன்னியின் செல்வனில் கூட கலக்கியிருந்தாங்க. அதனால் வந்து விஜய் படம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து குத்து சாங்க்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க தான் வந்து செம்ம டான்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா அந்த படத்தில். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து வந்து மைக் மோகன் இந்த படத்தில் நடிக்கிறாரு. ஆனால் முழு வில்லராக நடிக்கிறாரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் எல்லாம் அவர் வந்து முழு வில்லன் கிடையாது. ஆமாம், இப்போ படத்தில் வந்து அப்பா மகன்னு 2 கேரக்டரில் விஜய் நடிக்கிறார் இல்லையா. அதில் வந்து இந்த மகன் கேரக்டர் தான் வில்லன். அந்த வில்லன் கூட வர்ற இன்னொரு வில்லன் வச்சுக்கோங்க. வில்லன் கூட வர ஒரு அடியாளோ இல்லை அவருக்கு பாஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் மோகன் வரப்போகிறாரு. ஏன்னா பெரிய அளவில் வில்லத்தனம் காட்ட போகிறது இந்த விஜய் மகன் தான். அவருக்கு சப்போர்ட்டிங் கேரக்டராக ஒரு இன்னொரு வில்லனாக வரப்போகிறது தான் மோகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை இப்போ சொல்கிறாங்க. ஸோ இப்படி பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற
கோட் படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து விஜயோடைய பிறந்தநாள் ஜூன் 22ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இப்போ வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, விஜய் வந்து சினிமாவில் வந்து இப்போ இது அவருடைய 68வது படம், 69வது படத்தை கட்சி வினோத் டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியின் பேரில் முழு நேர அரசியல்வாதியாக மாற போகிறாரு. ஒரு பக்கம் அந்த கட்சி பணிகளையும் வந்து அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். இடையில வந்து அந்த கட்சி பணிகள் சம்மந்தமான செய்திகள்லாம் அப்படி கம்மியாகிட்டு இருந்த சூழலில் இப்போ சமீபத்தில் வந்து 10th ரிசல்ட் வந்துச்சு. அதில் வந்து அதிக மதிப்பெண்கள் வாங்கின மாணவ மாணவிகள்லாம் வந்து பாராட்டி விஜய் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதில் என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னவர் மட்டும் இல்லாமல் விரைவில் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு வரியை சேர்த்து போட்டிருந்தார். அந்த விரைவில் சந்திப்போம் அப்படின்னா விரைவில் அவர் வந்து இந்த அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை வந்து மறுபடியும் சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் செய்தியாக வந்திருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து +2 10th அதிக மதிப்பெண்கள் வாங்கிய மாணவ மாணவிகள்லாம் மீட் பண்ணி அவங்களுக்கு வந்து உதவித்தொகைகள்லாம் கொடுத்து அவங்க முன்னாடி ஒரு பெரிய ஸ்பீச்செல்லாம் கொடுத்தாரு. பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். காசு வாங்காமல் ஓட்டு போடுங்க அப்படிலாம் வந்து அரசியல் சம்பந்தமாகவும் பேசியிருந்தார். ஸோ அப்படி ஒரு நிகழ்வு மறுபடியும் சீக்கிரமாகவே நடக்க போகுது. அந்த நிகழ்ச்சி கூட விஜயோடைய பிறந்தநாள் ஜூன் 22ஆம் தேதி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது தகவலை சொல்கிறாங்க. கோட் படத்தோட ஷூட்டிங் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ஆமாம், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் பேட்ச் ஒர்க் மட்டும் ஒரு வாரமோ 10 நாளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் கூட சென்னையில் தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து கோட் படத்தோட லேட்டஸ்ட் நிலவரம். மொத்தத்தில் ஜூன் 22ஆம் தேதி விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஒரு டபுள் ட்ரீட் இருக்குது. ஒன்று வந்து கோட் படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும். இன்னொன்று வந்து இந்த மாணவர்களுடனான விஜய் சந்திப்பு, அந்த கல்வி உதவித்தொகை வழங்குகிற அந்த நிகழ்வு அதுவும் கூட நடக்கலாம். இப்படி வந்து அவருடைய பிறந்த நாளில் விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஒரு டபுள் ட்ரீட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அநேகமாக விஜய் ரசிகர்கள் இப்போத்துலேருந்தே வந்து அந்த கவுண்ட் டவுனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம்.